Hi friends, Praise the Lord. Welcome to Glory to God. நள்ளிரவினில் பனிவேளையில் பரனேசு மண்ணில் உதித்தார். மாதர் யாவரும் மீட்பை பெறவே மகிமனேசு பாலன் பிறந்தார். நள்ளிரவினில் பனிவேளையில் பரனேசு மண்ணில் உதித்தார். மாதர் யாவரும் மீட்பை பெறவே மகிமனேசு பாலன் பிறந்தார். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவோம் ஆனந்த கீதம் பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவோம் ஆனந்த கீதம் பாடுவோம். சமாதானம் எங்கும் பெருகிடவே மன்னன் இயேசு பிறந்தார். மன்னனேசு பிறந்தார். நள்ளிரவினில் பனிவேளையில் பரனேசு மண்ணில் உதித்தார். மாதர் யாவரும் மீட்பை பெறவே மகிமனேசு பாலன் பிறந்தார். பெத்லகேமில் பிறந்தாரே, முன்னணையில் பிறந்தாரே, பிறந்தாரே, முன்னணியில் பிறந்தாரே. வாழ்ந்தூதர் பாட சேனைகள் கூட மகிமனேசு பிறந்தார். வாழ்ந்தூதர் பாட சேனைகள் கூட மகிமனேசு பிறந்தார். நள்ளிரவினில் பனிவேளையில் பரனேசு மண்ணில் உதித்தார். மாதர் யாவரும் மீட்பை பெறவே மகிமனேசு பாலன் பிறந்தார். வேத வாசிப்பு. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா 9:6. ஆமென். நாம் இந்த நேரத்தில் ஏசப்பா எதற்காக இந்த பூமியில் பிறந்தார் என்றதை நம்ம சிறிது நேரம் வேதத்திலிருந்து நாம் பார்க்கலாம். மத்தேயு 1:23. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். சொப்பனத்தில் என்ன பண்ணார்? சொப்பனத்தில் என்ன பண்ணார்? தேவதூதர் பேசுகிறார். யாருக்கிட்ட பேசுகிறாரு? யோசேப்புக்கிட்ட பேசுகிறார். என்னன்னா, ஒரு கன்னிகை என்ன பண்ணுவா? கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவா அப்படின்னு சொல்கிறார். அப்போ யோசேப்பு மரியாள் 2 பேருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கு, திருமணம் நியமிக்கப்பட்டிருக்கு. ஆனால் திருமணம் நடக்கலை. அப்போ சொப்பனத்தில் அவர் என்ன பண்ணுறாரு? யோசேப்புக்கிட்ட மரியாள்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு குழந்தைய நீ என்ன பண்ண போகிற? பெற போகிற. ஒரு கன்னி என்ன பண்ண போகிறா? ஒரு கர்ப்பவதி ஆக போகிறா அப்படின்னு சொல்கிறார். அப்போ நான் கணவனை அறியனே, நான் எப்படி ஆண்டவரே நான் கர்ப்பவதி ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொப்பனத்தில் கேட்குறா. அதுக்கு அவர் தேவதூதர் சொல்கிறாரு, பரிசுத்த ஆவி உன் மேலே நிழலிடும். அப்போ நீ என்ன பண்ணுவ? குமாரனை பெறுவ. அதுக்கு நீ இயேசு என்று என்ன பண்ணுவ? பெயரிடுவ அப்படின்னு சொல்லிட்டு சொப்பனத்தில் தேவதூதர் சொல்கிறார். அப்போ 21வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவருக்கு நீ என்ன பண்ணுவ? இயேசுன்னு பெயரிடுவ. அவர் தமது ஜனங்களை நீக்கி நம்மளுடைய ஜனங்களினுடைய பாவங்களை நீக்கி ரட்சிப்பதற்காக இந்த பூமிக்கு வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மத்தேயு 1:21 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் சொப்பனத்தில் தேவதூதர் மரியாள்கிட்ட பேசுகிறாரு. அப்போ தீர்க்கதரிசிகள் வார்த்தை, பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தை அப்பொழுது என்ன பண்ணுது? நிறைவேறுது. அப்போ எதுக்காக இந்த பூமிக்கு வர போகிறாரு ஏசப்பா? தன்னுடைய சொந்த மகனை என்ன பண்ணுறாரு? பிதாவானவர் பூமிக்கு அனுப்புகிறாரு. எதுக்காக? ஜனங்களுடைய பாவத்தை மன்னிப்பதற்காகத்தான் என்ன பண்ண போகிறாரு? ஏசப்பா இந்த பூமியில் வர போகிறாரு.
அப்போ தேவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையே இருக்கிற அந்த உறவை என்ன பண்ணுது, பிரிஞ்சு போயிருக்கு. மனுஷன் பாவம் செய்ததால் அந்த உறவு என்ன பண்ணிருக்கு, பிரிக்கப்பட்டிருக்கு. திரும்பவுமா தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை ஒன்று சேர்க்கறதுக்காகத்தான் என்ன பண்ண போகிறார் ஆண்டவர், இந்த பூமிக்கு தன்னுடைய சொந்த பேரான ஒரே குமாரனை அனுப்புகிறாரு. அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டால் என்ன பண்ண முடியும், ஜனங்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியும், ஜனங்களை ரட்சிக்க முடியும். அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ரத்தத்தை சிந்துவதற்காக இந்த பூமியில் தன் மகனை என்ன பண்ணுறாரு, அனுப்புகிறாரு. அப்போ எதுக்காக நம்ம தேவனிடத்திலிருந்து பிரிவினை அதிகமாக பிரிவினை வந்து கொண்டே இருக்குது. நிறைய ஊழியக்காரர்களை தேவன் அனுப்பி என்ன பண்ணுறாரு, தன்னோடு கூட தன் ஜனங்களை சேர்த்து கொள்ளலான்னு சொல்லி எவ்வளோ பாடுபடுறார், பிரயாசப்படுறார். ஆனாலும் எதுவுமே என்ன பண்ணல, முடிவு பெறல. கடைசியாக தன் சொந்த மகனையே இந்த பூமிக்கு அனுப்பி என்ன பண்ணலாம், ஜனங்களோட கூட உறவு, தேவனோடு கூட ஜனங்களோடு கூட இருக்கிற உறவை பலப்படுத்திக்கணும்னு சொல்லி தேவன் விரும்பி என்ன பண்ணுறாரு, தன் சொந்த பேரான ஒரே குமாரனை என்ன பண்ணுறாரு, பூமிக்கு அனுப்புகிறாரு. அப்போ யோசேப்பு என்ன பண்ணுறான், மனைவி கர்ப்பவதி ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவள் நீதிமானாக இருந்ததால் அவளை தள்ளி விடுறதுக்காக பார்க்குறான். ஆனாலும் சொப்பனத்தில் யோசேப்புக்கு தேவதூதர் சொல்கிறாரு என்னன்னா, நீ என்ன பண்ணாத, உன் மனைவியை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாத, ஏன்னா இது பரிசுத்த ஆவியினால் உண்டானது, தேவனால் கொடுக்கப்பட்ட பிள்ளை. இது என்ன பண்ணும், ஜனங்களுடைய பாவத்தை நீக்கி அவங்கள ரட்சிக்கும். அதுக்காக நீ என்ன பண்ண, உன்னுடைய மனைவியை நீ சேர்த்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு தேவதூதர் யார்கிட்ட, யோசேப்புக்கிட்ட சொல்கிறார். அப்போ உடனே அதை கீழ்ப்படிந்து என்ன பண்ணுறான், தன் மனைவியை என்ன பண்ணுறான், யோசேப்பு ஏற்றுக்கொள்கிறான். அப்போ எதுக்காக இந்த பூமிக்கு வந்தார், தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள உறவு பிரிஞ்சு போயிடுச்சு, முறிந்து போயிடுச்சு. அந்த உறவை மீண்டுமா புதுப்பிக்கிறதுக்காகத்தான் தன் சொந்த குமாரனை இந்த பூமியில் என்ன பண்ணுறாரு, தேவன் அனுப்புகிறாரு. ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஏதோ எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, நீர் இந்த பிறந்த இந்த நாளிலும் கூட அப்பா ஆண்டவரே, எங்களுக்குள்ளாய், எங்கள் உள்ளத்துக்குள்ளாய் அப்பா, எங்கள் குடும்பத்துக்குள்ளாய் நீர் பிறந்திருக்கிறீர். அது போல அப்பா, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் என் தேவன் தாமே நீர் பிறக்கும்படி காய்ச்சபிக்கிறோம் அப்பா. நீர் பிறந்ததற்கான நோக்கம் அப்பா ஒவ்வொருவருக்குள்ளாய் நிறைவேறும்படி காய்ச்சபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனங்களையும் ரசித்து அப்பா பரலோக காணனை சந்திக்கிற கிருபையை நீர் கொடுக்கும்படி காய்ச்சபிக்கிறோம். ஒருவனும் கெட்டு போவது உமக்கு சித்தமில்லையே ராஜா. ஒவ்வொருவரும் அப்பா நீர் சந்தித்து ஒவ்வொருவரையும் ரசித்து உங்களுடைய பிள்ளைகளாய் மாற்றும்படி காய்ச்சபிக்கிறோம் அப்பா. தேவ ஆவியானவரே அப்பா, சோதர நீர் இந்த பிறந்த நாளில் நன்னாளில் அப்பா நாங்கள் அப்பா ஆசீர்வாதமாக இருப்பதோடு கூட மட்டுமல்லாமல் அப்பா ஒவ்வொருவரும் அப்பா ஆண்டவரே ஆசீர்வாதமாய் மாற தேவ ஆவியான உதவி செய்வீராக. ஒவ்வொரு வீட்டிலும் ரட்சிப்பையும் விடுதலையும் கட்டளையிடுவீராக. ஒவ்வொருவரும் உண்மை அண்டிக் கொள்ள அப்பா உம்முடைய பாதத்தை பணிந்து கொள்ள நீர் உதவி செய்யும்படி காய்ச்சபிக்கிறோம் ஆண்டவரை. நீங்கள் அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். We wish you a Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year, and a Happy New Year, and a Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year. எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் அண்ட் ஹாப்பி நியூ இயர் டு ஆல். இந்த வருஷம் உங்களுக்கு நல்லபடியாக ஆசீர்வதிக்க இயேசுப்பா உதவி செய்வார். கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.